அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை என்று அழைக்கப்படக்கூடிய வனப்பகுதியில் ஏறக்குறைய 100 வருடங்களுக்கு மேலாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய வனப்பகுதியில் உருவாக்கப்பட்ட தேயிலை தோட்டங்களிலே பணிபுரிந்து வருகிறார்கள். அத்துடன் அவர்கள் அதே வனப்பகுதியில் ஒவ்வொருவரும் 1/2 ஏக்கரா முதல் 2 ஏக்கர் 3 ஏக்கர் 4 ஏக்கர் என அந்த பகுதியிலே விவசாயமும் செய்து வருகிறார்கள், மாடு மேய்த்து வருகிறார்கள். அந்த பகுதியிலே மீன் பிடித்தும் அவருடைய வாழ்வாதாரத்தை தக்க வைத்து வருகிறார்கள். இப்படி அவர்களுடைய வாழ்வாதாரம் மாஞ்சோலை இருக்கக்கூடிய 5 கிராமங்கள், அதாவது மாஞ்சோலை, ஊத்து, நாலுமுக்கு, சுண்ணாம்பு டிவிஷன், காக்காச்சி என்ற போன்ற பகுதிகளிலே பரவி அந்த மக்கள் அந்த பகுதியிலே தொன்று தொட்டு வாழ்ந்து வருகிறார்கள். ஏறக்குறைய 6 தலைமுறைகளுக்கு மேலாக அங்கே வாழ்ந்து வருகிறார்கள். இந்நிலையில் அவர்களை கட்டாயப்படுத்தி வெளியேற்றக்கூடிய முயற்சியிலே இன்று தமிழ்நாட்டிற்குரிய திமுக அரசு முயற்சி செய்து வருகிறது. நாங்கள் அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை அங்கேயே ஏற்படுத்தி தர சொல்லி பல்வேறு விதமான போராட்டங்களை நடத்தி வந்திருக்கிறோம். அவர்களுடைய வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்கு 2006 வன உரிமை சட்டம் தெளிவாக சொல்லுகிறது. அதாவது எந்த ஒரு தனி நபரோ, ஒரு குடும்பமோ, ஒரு குழுவோ வனப்பகுதியில் 3 தலைமுறைகளுக்கு மேலாக அங்கே தங்கி அங்கே விவசாயம் செய்யாவிட்டால் கூட தரைப்பகுதியிலே வேறு தொழில் செய்தாலும் கூட அவர்களுக்கு வன உரிமை சட்டத்தின்படிதான் அவர்களுக்கு தீர்வு காண வேண்டும் என்று. இப்பொழுது இவர்களுக்கு 6 தலைமுறைகளுக்கு மேலாக அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட அவர்களை இப்பொழுது கட்டாயப்படுத்தி காவல்துறை தன்னுடைய நிர்வாகத்தை பயன்படுத்தி அவர்கள் வெளியேற்றுவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். எனவே மத்திய அரசு வேடிக்கை பார்க்கக்கூடாது. இந்த 2006 வன உரிமை சட்டம் என்பது மத்திய அரசால் இதுபோல வனப்பகுதியில் வாழக்கூடிய மக்களை இந்த வனத்துறையினர் மனிதநேயமற்ற முறையிலே வெளியேற்றுகிறார்கள். நாங்கள் புலி வளர்க்கப் போகிறோம், யானை வளர்க்கிறோம் என்றெல்லாம் சொல்லி மக்கள் மனிதநேயமற்ற முறையில் நடந்து கொள்கிறார்கள். எனவே வனத்தையும் பாதுகாக்க வேண்டும், வனவிலங்குகளையும் பாதுகாக்க வேண்டும், அதே சமயம் மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்ற 3 அம்சங்களோடு தான் 2006 வன உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டது. எனவே அந்த 2006 வன உரிமை சட்டத்தை முழுமையாக அமலாக்க வேண்டும் என்று மத்திய அரசு மாநில அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும். நாங்கள் நான் பலமுறை மத்திய அரசுக்கு கடிதம் எழுதிட்டேன். ஆனால் அவர்கள் அதில் மெத்தனை காட்டுறாங்க, அவர்கள் கை கழுவுறாங்க. மாநில அரசு தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் எதுக்கு மத்திய அரசு 2006 வன உரிமை சட்டம் நீங்க கொண்டு வந்தீங்க? அப்ப நீங்க விட்டுருக்க வேண்டியதானே? வன உரிமை சட்டம் கொண்டு வந்துட்டு ட்ரைபல் டிபார்ட்மெண்ட் தான் அதை நோடல் ஏஜென்சியா வச்சுட்டு நீங்க எதுக்கு அப்புறம் நீங்க வன உரிமை சட்டம் கொண்டு வந்தீங்க? உடனடியா மத்திய அரசினுடைய ட்ரைபல் டிபார்ட்மெண்ட் களத்துக்கு நேரடியா போய் வன உரிமை சட்டம் செல்லத்தக்கது, அங்கு இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றக்கூடாது, அதன்படி அவர்களுக்கு எல்லா விதமான உரிமைகளும் வழங்க வேண்டும் என்று மத்திய அரசு களத்திறங்கணும். அதுதான் எங்களுடைய மிக முக்கியமான டிமாண்ட். அதே போல மாநில அரசும் அந்த வன உரிமை சட்டத்தை எத்தனையோ IAS ஆபீஸ் இருப்பாங்க, அவங்களெல்லாம் படிக்க சொல்லி முழுமையா அது புலிகள் காப்பகமாக இருந்தாலும் சரி, அது யானைகள் வழித்தடமாக இருந்தாலும் சரி, யானைகளோடும் மக்கள் வாழுகிறார்கள், புலிகளோடும் மக்கள் வாழுகிறார்கள், சிறுத்தைகளோடும் மக்கள் வாழுகிறார்கள். தான் வாழ்க்கை. எனவே அந்த 6 தலைமுறை 100 வருடங்களுக்கு மேலாக அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கூடிய மக்களை எந்த காரணத்தை கொண்டு வெளியேற்றக்கூடாது என்றுதான் இன்னைக்கு புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக மத்திய மாநில அரசினுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். இந்த கோரிக்கைக்கு நீங்க மற்ற கட்சிகளுக்கு ஆதரவு கேட்பீங்களா? அதாவது இது அரசியல் ரீதியான போராட்டம் கிடையாதுங்க. இது ஒவ்வொரு மனிதநேயமுக்குள்ள மனிதனும் தானாக முன் இந்த போராட்டத்தில் ஈடுபடணும், இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்கணும். ஆனா தமிழ்நாட்டில் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்று வந்திருக்கிறாங்க, ஓட்டு வாங்கிக்கிறாங்க. ஆனா அவர்களுடைய கடமையை கூட உணர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் அதுக்காக குரல் கொடுக்க ரெடியா இல்ல. ஆச்சுங்களா? 234 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க, எல்லாரும் வாய் முடித்தான் இருக்கிறாங்க. அச்சா, எல்லாரும் அரசியல் கணக்கு போடுறாங்களே தவிர ஓட்டு தான் வாங்குறாங்க நினைக்கிறாங்க தவிர மக்களுடைய உரிமைகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது ஒருத்தர் கூட களத்துக்கு வராத நிலைமை தான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு அவல் நிலை இருக்கிறது. அரசியல்ல விசிகவை மையப்படுத்தி தான் அரசியல் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
இதுல இன்று எங்களுடைய போராட்டம் ரொம்ப முக்கியம். ஆயிரக்கணக்கான பேர் 2000-3000 கிலோமீட்டருக்கு அப்பா இருக்கக்கூடிய டெல்லியில அந்த மக்களுடைய வாழ்வுரிமையை பாதுகாக்க வேண்டும் நாங்கள் போராடி இருக்கிறோம். மற்ற அற்ப விஷயங்கள், சின்ன விஷயங்களை நாங்கள் கருத்து சொல்வதற்கு தயாராக இல்லை. ஓகே.